வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ்ஆர் ஜெயக்குமார். இந்த வீடியோல ஸ்காட் பெக் பிரெயின்வுட்ஸ் டைரக்ஷன்ல அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் த்ரில்லரா வெளியே வந்திருக்க ஹெரிட்டிக் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்லணும்னா, கடவுளை பத்தி ரிலிஜியஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு பொண்ணுங்க மிஸ்டர் ரீடுங்கிற ஒரு ஆளை தேடி அவங்க வீட்டுக்கு போறாங்க. போன இடத்துல அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. நம்ம ஒரு தப்பான ஆளுகிட்ட வந்துட்டோமோன்னு நினைச்ச அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போலான்னு வீட்டோட கதவை திறக்கிறாங்க. அவங்களால கதவை திறக்க முடியல, டோர் லாக் ஆயிருக்கு. சாவியை மிஸ்டர் ரீட் கிட்ட கேட்கறாங்க. ஒரு டோர் லாக் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளால திறக்க முடியாது, இன்னைக்கு காலையில தான் நம்ம திறக்க முடியும், அது ஆட்டோமேட்டிக் லாக் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எமர்ஜென்சினா வீட்டோட பின்பக்க வெளியே இருக்கு, அதை யூஸ் பண்ணி வெளியே போங்கன்னு சொல்றாரு. அவங்களும் பின்பக்க வெளியில போறதுக்காக அந்த கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அந்த கதவு அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போகுது. நம்ம வெளியே போகணும் அப்படின்னா இந்த ஒரு வழியை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த வழியில போறாங்க. போற வழியில அவங்களுக்கு அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு, இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹக் கிராண்ட், சோஃபி தச்சர், க்ளோயி ஈஸ்ட் இவங்க 3 பேர்த்த சுத்தி தான் இந்த படத்தோட கதை நகருது. இவங்க 3 பேரும் கதைக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. தெரியாத ஒரு ஆளோட வீட்டுல மாட்டிக்கிட்டு அவங்க தப்பிச்சு போகணும்னு வெளியே நினைக்கும் போது அவங்களால போக முடியாம, தப்பிச்சு போக முயற்சி பண்ணி அவங்களால போக முடியாம இருக்கும்போது படம் பாக்குற நமக்கு அவங்க மேல பாவமா தான் இருக்கு. 2 பேர் நம்ம கிட்ட சிக்கிட்டாங்க. அவங்கள நான் எதுக்காக நான் இப்படி பண்றேன்னு அவங்க மூலியமாவே கண்டுபிடிக்க வைக்கிறதுல இப்படி எல்லாம் கூட வில்லத்தனத்துல மிரட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ரோல் ஹக் கிராண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஹக் கிராண்ட்டும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள நான் ஏன் இதெல்லாம் பண்றேன் சொல்லுங்கன்னு அவர் கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள், அவங்களோட பெர்ஃபார்மன்சஸ் ஆகட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க லொகேஷனுக்காக பெருசா மெனக்கடல, ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு படத்தை முடிச்சிட்டாங்க. ஹாரர் படம்ங்கிறதுனால பயங்கரமான ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு நல்லா எதிர்பார்க்க வேணாம். இந்த படத்துல அந்த மாதிரி ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்துல அதிகமான கான்வர்சேஷன் சீன்ஸ் தான் அதிகமா இருக்கு. படம் ஆரம்பிச்சு ஒரு 50 நிமிஷம் கழிச்சு படம் கொஞ்சம் ஸ்பீடா பிக்கப் ஆகும்போது அதுக்கப்புறமும் கொஞ்சம் கான்வர்சேஷன் போய் எதுக்காக இது நடக்குதுன்னு தெரிய வரும்போது டக்குன்னு படம் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையா பார்க்கணும். பொறுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த படம் புரியும். ரொம்பவுமே ஸ்லோவா போகக்கூடிய படம். வித்தியாசமா ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் குழந்தைங்களுக்கு செட் ஆகுது. ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்கள் எஸ்ஆர் ஜெயக்குமார். தேங்க்யூ.